வீடு கூட்டல் தோட்டம்னு இருக்குது. ஒற்று இரட்டித்து புணரும். டூவை எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊ. இது வந்து இந்த ஒற்று வந்து இரட்டிக்கும். அப்போ இன்னொரு இட்டு வரும். இப்போ வீட்டு கூட்டல் தோட்டம். அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே வல்லினம் மிகும் மிகா இடங்கள் பார்த்துருப்போம். க ச த ப இந்த வருமொழியில் இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். இங்கே வந்து தோ இருக்கா, அப்போ இத்து வரும். இப்போ வீட்டு தோட்டம். அடுத்து பாருங்கள், காடு கூட்டல் மரம். நெடில்தொடர் குற்றியலுகரம். இங்கே டூவில் முடிஞ்சிருக்கு. அப்போது இட்டு வந்து வரும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஒற்று இரட்டித்து புணரும். இப்போ டூவை பிரித்தா இட்டு கூட்டல் ஊ தானே, இந்த ஒற்று வந்து ரெட்டிக்கும். இப்போ காட்டு மரம். இங்கே வந்து காசா தாப்பாவாக இருந்தால் நமக்கு வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், முரடு கூட்டல் காளை. இப்போ இந்த இடத்துல முரட்டு காளை, ஏன்னா வல்லினம் மிகும். அடுத்து பகடு கூட்டல் வாழ்க்கை. பகட்டு வாழ்க்கை. சோறு கூட்டல் பானை. சோற்று பானை. ஏன்னா இங்கே பாவண்ணா இருக்குது. காசா தாப்பா வந்தால் வல்லினம் மிகும். அடுத்து ஆறு கூட்டல் நீர். ஆற்று நீர். வயிறு கூட்டல் பசி. வயிற்று பசி. ஏன்னா காசா தாப்பா வந்ததுன்னா வல்லினம் மிகும். அடுத்து கயிறு கூட்டல் வண்டி. கயிற்று வண்டி. நீங்கள் இலக்கணம் பார்த்தீங்கனாலுமே கான்செப்ட் புரிஞ்சு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும். முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து ஸ்டார்டிங்லேயே டைம் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.